சிவரஞ்சினி சந்தோஷ் அப்படின்றவங்க கடந்த ஒரு 8 வருஷமா இதுக்காக போராடுறாங்க. அவங்களோட ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட டீஹைட்ரேஷனால வந்த குழந்தைங்கள்ல அவங்க செக் பண்ணி பார்த்ததுல, இன்ஸ்டன்ட்டா பேரண்ட்ஸ் போயிட்டு பார்மசி கம்பெனில இருந்து பார்மசியூட்டிகல்ஸ் மருந்து கடையில போயிட்டு இந்த இன்ஸ்டன்ட் இந்த ஓஆர்எஸ் வாங்கி குடுத்து, அதுல யூஸ் இல்லாம மறுபடியும் ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆயி அவங்க ஹாஸ்பிட்டல்ல சில குழந்தைங்கள ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவர் த டைம் அவங்களும் இது மாதிரி நெறைய கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணி டாக்குமெண்ட் பண்றதா சொல்லப்படுது. ஸோ Yeah. இதனால அவங்க வந்து ஒரு ஒரு தனி மனிதனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாரி ஜெயின் கம்பெனிஸ் கூட ரொம்ப காலமா ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸா ஃபைட் பண்ணி கடைசியா எஃப்எஸ்எஸ்ஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, WHO ரெக்கமெண்டட் ஓஆர்எஸ் அல்லாம மத்த எந்த ஓஆர்எஸ்ஸா இருந்தாலும் ஓஆர்எஸ் அப்படின்ற பேர்ல இந்த மாதிரி ஆடட் சுகர், ஆடட் ஃபிளேவர்ஸ் வரத கம்ப்ளீட்டா தடை செய்யப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டா குடுத்திருக்காங்க.